ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சைனலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்டார்டட் ஐட்டம் தான், டைனமைட் சிக்கன். சிக்கனை ஒரே மாதிரி 65 கிரேவின்னு பண்ணி சாப்பிடாம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் போன்லெஸ் சிக்கன் வந்து நான் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் போன்லெஸ் சிக்கனே வாங்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பாப்ரிகா பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த தூள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. ஆனியன் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துப்போம். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். ஒரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு எல்லா பக்கமும் போகணும். அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பக்கம் நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு டைனமைட் சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 1/4 கப் அளவுக்கு மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஹோம்மேட் மயோனைஸ் தான். இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். சோயா சாஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன், அதையும் சேர்த்துப்போம். பாப்ரிகா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மயோனைஸ் சாஸில் எல்லாமே சால்ட்டு இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தேன் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டைனமைட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா போட்டு இது மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுட்டு நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், இப்போ சிக்கன் வந்து நல்ல கலர் மாறிடுச்சு. நல்லா குக்காக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம்.
இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டைனமைட் சாஸை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டைனமைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டைனமைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக யம்மியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் லெட்டிவ்ஸ் லீவ் வச்சு சர்வ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நானும் வச்சுருக்கேன். இதில் சாஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுட்டு கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.